என்ன சோஃபா இருக்குது? எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, குறிப்பிடுறாரு, சட்டசபையில குறிப்பிடுறாரு. எவ்வளோ ஃபர்ஸ்ட் சோஃபா போது, அதுக்கப்புறம் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. இது என்னங்க, இடி இடிச்சு மின்னல் மின்னோடனே இடி இடிக்கும், யானை வரும் முன்னே அது ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேன்னுவாங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு சினிமா மாதிரி தமாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு சோஃபா வருது, அப்புறமா இவங்க வராங்கன்றதுலாம் அதுதான் என்னது, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை நீயும் கேட்டு நம்பி விடாதேன்னு தலைவர் பாட்டு வர மாதிரி தவறான ஒரு கருத்து அது. அதுவே சோஃபாவில் என்ன கொடுக்க முடியும் சார்? விஜய் பொறுத்தவரை, முதல்வரை பொறுத்தவரை யாருக்கும் 10 பைசா கொடுக்கலைங்க. இந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம் அதெல்லாம் அவர் ரெடியாக இல்லை, கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. கொடுக்காதன்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாரு, எனக்கு தெரியும், க்ளோஸ் வட்டாரத்திலேருந்து. ஆகவே அது பொய்யான ஒன்று, அதை நம்ப வேண்டாம். எந்த குதிரை பேரமும் நடக்கலை. அப்போ நான் கேட்குறேன், ஓபிஎஸ் ரிசைன் பண்ணார், வைத்திலிங்கம் ரிசைன் பண்ணார், மனோஜ் பாண்டி ரிசைன் பண்ணார். அப்போ ரிசிக்னேஷன் பண்ணிவிட்டு போய் சேர்ந்தாங்க டிஎம்கேல எலெக்ஷன் டைமில். அது குதிரை பேரன்னு சொல்லிடலாமா சார்? ஆனால் அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்துச்சுல்ல சார்? யாருக்கு? திமுகவுக்கு பெரும்பான்மை இருந்துச்சு அப்போது, அந்த அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து பெரும்பான்மை இல்லாதனால தான் அவங்க அப்ரோச் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி மேலே நம்பிக்கை இல்லை. இடதுசாரிகளும் விசிகா எப்போ வேணால் விலகி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது கடிதம் கொடுக்க, ஆதரவு கொடுக்குறேன்னு செகண்ட் ஸ்டேஜில் வந்தப்போ கடிதத்தை கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல தாவேக்கா போய் வாலண்டியராக நின்று எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு யாரையும் கேட்கலையே, அப்ரோச் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இந்த 25 பேரையும் அவங்க கேட்கலையே, வாலண்டியராக தானே வந்து கொடுக்குறாங்க. கொடுப்பதற்கு பின்னாடி அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஆதரவு கொடுத்துருந்தா அது அவங்களோட தப்பு. அமைச்சர்கள் இல்லைன்ற முடிவாகி போச்சு.